இழந்த பெருமை. ஜனநாயக ஆட்சியை துவக்கி வைத்து தனிமனித சுதந்திரத்தை முழங்கிய நாடு ஏத்தன்ஸ் என்றாலும் ஒரு விஷயத்தில் அந்த நாடு பிற்போக்குத்தனமாக நடந்து கொண்டது. ஆம், 2500 ஆண்டுகளுக்கு முன்பு ஏத்தன்ஸில் மக்களாட்சி நடந்தாலும் மக்கள் என்கிற வார்த்தை ஆண்களை மட்டுமே குறித்தது. பெண்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் கட்டுப்பட்டித்தனமாகவும் வளர்க்கப்பட்டார்கள். ஏத்தன்ஸ் வீதிகளில் பெண்களை பார்க்க முடியாது. பெண்களும் குழந்தைகளும் வீடுகளின் பின்கட்டுகளில்தான் தங்கியிருக்க வேண்டும். உறவினர்களை பார்க்கச் செல்லும்போது மட்டும் 4-5 பேராக, அதுவும் மெல்லிய அங்கியால் பர்தா அணிவது போல முகத்தை மறைத்துக் கொண்டுதான் போக முடியும். கூடவே ஒரு ஆண் மகனை வேறு துணைக்கு அனுப்ப வேண்டும். ஷாப்பிங் பொறுப்பு முழுவதையுமே ஆண்களே ஏற்றுக்கொண்டார்கள். வசதியானவர்கள் அடிமைகளை கடைகளுக்கு அனுப்பினார்கள். தனி மனித சுதந்திரத்தை பெருமிதத்துடன் முழங்கிய ஏத்தன்ஸ் அந்த நாட்டு பெண்களுக்கு அந்த சுதந்திரத்தை ஏனோ தரவில்லை. பெண்களும் 15 வயதிலேயே திருமணம் செய்து வைக்கப்பட்டனர். ஆணின் திருமண வயது 30. பொதுவாக ஏத்தன்ஸில் கணவன் மனைவி உறவு மிக முக்கியமாக கருதப்படவில்லை. 6 வயதான உடனேயே ஆண்கள் பின்கட்டு பகுதியை விட்டு வெளியேறி ஆண் உலகத்திற்குள் பிரவேசித்தார்கள். அதற்குப் பிறகு வாழ்நாள் முழுவதும் அவர்கள் பழகுவது சக ஆண்களோடுதான். அதனாலோ என்னவோ ஏத்தன்ஸில் அந்த காலத்தில் ஹோமோசெக்ஸ் உறவுகள் அதீதமாக நிலவியது. அது குறித்து யாருமே புருவம் உயர்த்தியதில்லை. இன்னும் கேட்டால் ஹோமோசெக்ஸ் உறவு இல்லாத ஆண்களை சற்று இளக்காரமாக கிரேக்க சமுதாயம் பார்த்தது என்று கூடச் சொல்லலாம். பெண்களின் கலவிக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லாமல் போனதால் இன்டலெக்சுவல் நட்பு ஆண்களுக்கிடையே ஓரினத்தில் இருக்க முடியும் என்று ஏத்தன்ஸ் சமுதாயம் கருதியது. கிமு 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பேச்சுக்கலையின் தந்தை என்று வர்ணிக்கப்படும் டெமஸ்தனீஸ் கூட மகிழ்ச்சிக்கு விலைமாதர்கள், காதலுக்கு நண்பன், குழந்தைக்காக மனைவி என்று உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஜனவரி 15 பிப்ரவரி 15 திருமணங்களை நடத்துவது ஏத்தன்ஸ் மக்களின் சம்பிரதாயம். பெண்களை பெற்றவர் வரதட்சணை கொடுக்க வேண்டும். திருமண நாளன்று அதிகாலையில் மாப்பிள்ளை தோழனும் மணமகளின் தோழியும் ஊருக்கு வெளியே இருந்த காலிரோ என்கிற ஓடையிலிருந்து நீர் கொண்டு வருவார்கள். அதில் குளித்துவிட்டு பிறகு வசதிக்கேற்ப ஒரு மாடு அல்லது ஆடு பலி கொடுத்த பிறகு திருமணம் நிகழும். உடனே இரு தரப்பினரும் ஒன்றாக அமர்ந்து மகிழ்ச்சியோடு விருந்துண்ணுவார்கள். அன்று இரவு முதலிரவு. மணப்பெண்ணை அவளுடைய தோழிகள் பாடிக்கொண்டே படுக்கையறைக்கு அழைத்துச் செல்ல, பிறகு மணமகனை அவனுடைய நண்பர்கள் உள்ளே தள்ளி கதவை மூடுவார்கள். இரவு முழுவதும் அந்த அறைக்கு வெளியே நண்பர்கள் தங்கியாக வேண்டும். அவர்கள் குடித்துக் கொண்டும் செக்ஸியாக பாடிக்கொண்டும் காத்திருப்பார்கள். மணமகன் வெளியே வந்து முடிந்துவிட்டது என்று உறக்கச் சொல்வதும் ஒரு சம்பிரதாயம். பெண்கள் குழந்தை வருவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது அறிவாற்றல் மிகுந்த ஒரு சமுதாயத்தில் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது வியப்பான விஷயம்தான். ஏதேனிய இளைஞர்கள் கதையே வேறு. அவர்கள் கண்ணும் கருத்துமாக கவனித்து வளர்க்கப்பட்டார்கள். விளையாட்டு, ஈட்டி எறிதல், குத்துச்சண்டை என்று ஒவ்வொரு இளைஞனும் எதிரிகளிடமிருந்து தாய்நாட்டை காப்பாற்றுவதற்காக மாவீரனாக வளர்க்கப்பட்டான். ஏத்தன்ஸ் அரசு தூய வெள்ளியில் நாணயங்களை தயாரித்தது. அந்த வெள்ளி நாணயங்கள் இந்தியாவில் கூட செல்லுபடியானது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவிற்கு கிரேக்கத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே வணிக தொடர்பு இருந்தது, குறிப்பாக தமிழ்நாட்டுடன். கிமு 404 பிப்ரவரி மாதம் ஸ்பார்ட்டாவுடன் நடந்த போரிலிருந்து ஏத்தன்ஸின் வீழ்ச்சி ஆரம்பித்ததாக சொல்லலாம். அந்த ஆண்டு
ஏப்ரல் மாதம் ஏத்தன்ஸ் போரில் தோற்று ஸ்பார்ட்டாவிடம் மண்டியிட நேர்ந்தது. ஏத்தன்ஸ் நாட்டின் வெளிப்புறக் கோட்டைச் சுவர்களைக் கூட இடிக்கச் சொல்லி ஸ்பார்ட்டா அவமானப்படுத்தியது. ஏத்தன்ஸின் கப்பல்களைக் கூட ஸ்பார்ட்டா நஷ்டஈடாக தள்ளிக் கொண்டு போனது. கிமு 350களில் அலெக்சாந்தரின் வாழ்வீச்சுக்கு எதிராக எந்த நாடுமே நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. ஏற்கனவே வலுவிழந்திருந்த ஏத்தன்ஸ் பற்றி சொல்ல வேண்டுமா? அதற்குப் பிறகு ஏத்தன்ஸ் மிச்சமிருந்த செல்வாக்குகளையும் இழந்து சிறந்த கல்லூரிகள் உள்ள நகரம் என்று மட்டும் பெயரெடுத்தது.